மவனே, என்னையவா கலாய்க்கிறீங்க? யூடியூ பிரபலத்தை அடித்து நொறுக்கிய விஷால், ரத்னம். சாப்பிடுவதற்கு முன்பு அனைத்து மத கடவுள்களையும் கும்பிடுகிறார் விஷால். அதை பார்த்த பலரும் விஷால் போன்றே வணங்கிவிட்டு சாப்பிடுவது போன்று கலாய்த்து வீடியோ வெளியிட்டார்கள். உலகத்திலேயே இப்படி சாமி கும்பிட்டுவிட்டு யாரும் சாப்பிட மாட்டாங்க விஷால் என பலரும் கலாய்த்தார்கள். இந்நிலையில் யூடியூ பிரபலங்களான சதீஷ் மற்றும் தீபாவும் விஷால் மாதிரியே பயங்கரமாக சாமி கும்பிட்டுவிட்டு சாப்பிட்டார்கள். இந்த வீடியோவுக்காவது விஷால் அண்ணா கமெண்ட் பண்றாரான்னு பார்ப்போம் என்றார் சதீஷ். அவர்கள் வீடியோவை வெளியிடும் முன்பு விஷாலே அங்கு வந்து சதீஷை தனி அறைக்குள் அழைத்துச் சென்று அடித்து துவைத்துவிட்டார். தனி அறையில் விஷால் செய்த காரியம் பற்றி அறியாத தீபாவோ சதீஷிடம் விஷாலை புகழ்ந்து பேசி கடுப்பேற்றினார். விஷாலை ரத்னம் என பாராட்டினார் தீபா. விஷால் ஒன்றும் சதீஷை நிஜமாகவே அடிக்கவில்லை. தான் சாமி கும்பிட்ட வீடியோ வைரலானதால் அதை வைத்து ரத்னம் படத்திற்கு இப்படி வித்தியாசமாக விளம்பரம் தேடியிருக்கிறார். ஹரி இயக்கத்தில் விஷால் நடித்திருக்கும் ரத்னம் படம் ஏப்ரல் 26ஆம் தேதி ரிலீஸ் ஆகவிருக்கிறது. அந்த ரத்னத்தை பார்க்க தியேட்டருக்கு வாங்க என மக்களை வித்தியாசமாக அழைத்திருக்கிறார் விஷால். அவரின் இந்த வித்தியாசமான முயற்சி ஒர்கவுட் ஆகிவிட்டது. அதே சமயம் நாமும் சாமி கும்பிட்டு சாப்பிட்டால் விஷால் அண்ணா வருவாரா என ரசிகர்கள் கேட்கத் துவங்கிவிட்டார்கள். விஷால் அண்ணா வர மாட்டார், உங்களை அடிக்கவும் மாட்டார். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். தன்னை கலாய்த்தால் அடிக்க மாட்டார். விஷால் சாமி கும்பிட்ட ஸ்டைலை விட அதை பார்த்து அவர் அருகில் இருந்த யோகி பாபு கொடுத்த ரியாக்ஷன் தான் அல்டிமேட். இப்ப நீ என்ன பண்ணனு சொல்லுப்பா என்பது போன்று விஷாலை வித்தியாசமாக பார்த்தார் யோகி பாபு. அந்த வீடியோ வைரலானதை அடுத்து பலரும் விஷால் ஸ்டைலில் சாமி கும்பிட்டு வீடியோ வெளியிட்டார்கள். இதற்கிடையே வரலட்சுமி சரத்குமாரின் கெரியர் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக தான் சந்தோஷப்படுவதாக தெரிவித்திருக்கிறார் விஷால்.